இப்படி வந்து ராகவ் கிட்ட கேட்குறாங்க, "ஏன் உன் கல்யாணத்த பத்தி நான் முடிவு எடுக்கக்கூடாதா? எனக்கு அந்த வந்து அதிகாரம் இல்லையான்னு?" கேட்குறாங்க. "யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. என் கல்யாணத்த பத்தி முடிவு எடுக்க எனக்கு மட்டும் தான் இருக்கு. புரியுதா?" அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு அஞ்சலி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "அப்போ நான் உன் அக்கா இல்லையாடா? நான் சொல்லக்கூடாதா உனக்கு எதுவுமே? இங்கே பாருக்கா, அக்கானா ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். புரியுதா? என் பர்சனல் விஷயத்துல தலையிட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, அஞ்சலியால தாங்கிக்கவே முடியல. அவங்க வந்து அப்படியே வந்து அழுதுட்டே ஓடி போறாங்க. உடனே எல்லாருமே, "ஏன்டா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு. "ஐயய்யோ! அக்காவ நான் இப்படி பேசிட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ராகவ் உடனே ஓடி போறாரு. பார்த்தா அஞ்சலி வந்து கதவ தாழிட்டுட்டு வெளிய வரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பயந்து போறாங்க. "அஞ்சலி, அஞ்சலின்னோனே, இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேச விரும்பல. தயவுசெய்து என்ன தனியா விடுங்கன்னு" சொல்லிடுறாங்க. அதனால எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து வெளிய வராங்க. பார்த்தா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் இருக்கு. எப்பவுமே வந்து அஞ்சலி வந்து உங்க எல்லாருக்குமே வந்து விரதம் இருப்பா இந்த நாள்ல. எல்லா தம்பிங்களுக்கும் உங்களுக்கு கயிறு கட்டி விடுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எங்க அஞ்சலிய காணோம்? எப்பவுமே காலையில எழுந்து கரெக்ட்டா வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரூம்ல போய் பார்க்குறாங்க, அஞ்சலிய காணோம். எல்லா இடத்துலயும் பார்க்குறாங்க, அஞ்சலிய காணோம். ஒண்ணுமே புரியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. அவ்வளோதானா? அஞ்சலி எங்க போனான்னு தெரியலையே! இவன் பண்ண வேலையில கோச்சிட்டு வீட்ட விட்டே போயிட்டாளா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசு கஷ்டப்படுறாங்க. பாட்டி உடனே வந்து, "பாட்டிக்கு மனசு கஷ்டப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா நான் வந்து அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாம் உன்னால தான்டா. என் அஞ்சலி இந்த மாரி பேசுறியே, அதனால தான் அவ மனசு கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து வராரு முரளி. முரளி வந்து, "அஞ்சலி எங்க?" அப்படின்னோனே, "அஞ்சலி காணோம்" அப்படின்னோனே, "இப்படி என்ன நடந்தது?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து, "சரி நான் அஞ்சலிய போய் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு போறாரு. எல்லாருமே தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டி வந்து பயங்கரமா அழறாங்க. உடனே ராகவ் ஆறுதல் சொல்றாரு, "கண்டிப்பா அக்காவோட தான் நான் வருவேன்" அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாரு. அப்ப கரெக்ட்டா அபி வராங்க. அபி வந்தோனே வந்து, "எல்லாம் உன்னால தான் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்? நீங்க மரியாதை இல்லாம உங்க அக்கா கிட்ட நடந்துக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க?" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து, சரி அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. அபி நீ கொஞ்சம் ராகவ் கூட போம்மா. அப்பதான் அஞ்சலிய கண்டுபிடிக்க முடியும்." "இவ எதுக்கு?" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரியும் ராகவ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, புரியுதா? அபிய பார்த்தா கண்டிப்பா அஞ்சலி வந்துருவா. ஆனா உன்ன பார்த்தா கண்டிப்பா வரவே மாட்டா." அப்படின்னோனே, "சரி நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கூட்டிட்டு போறாரு. 2 பேருமே எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, "உங்க அக்கா எங்கெல்லாம் போவாங்க?" அப்படின்னோனே, "எனக்கு என்ன தெரியும்? அக்கா எங்கெங்க போவாங்களோ தெரியலையே" அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. "சரி எனக்கு தெரியும் ஒரு இடம் போலாம். உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிரும்?" அப்படின்னு. "எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து வந்து, "இங்க பாருங்க, அக்காவ பார்த்தோனே வந்து ஓவரா பண்ணாதீங்க. புரியுதா? அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க" அப்படின்னோனே, "நான் என் அக்கா என்ன சொன்னாலும் கேட்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எல்லா இடமும் போய் பார்க்கும்போது கரெக்ட்டா கோயில்ல வந்து போய் பார்க்குறாங்க. இங்க தான் கண்டிப்பா வருவாங்க. அவங்க என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, என் மனசு சரியில்ல அதுபோது நான் இங்க தான் வருவேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த கோயில்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியல. இங்க எங்கேயுமே காணோம்" அப்படின்னோனே, கரெக்ட்டா வந்து அஞ்சலி உட்காந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. "அக்கா" அப்படி சொல்லிட்டு ஓடி போறாரு. உடனே வந்து, "நீ எப்படி இங்க?" அப்படி சொன்னோனே, "என்னை மன்னிச்சிடுக்கா. நான் ரொம்ப வந்து வார்த்தையெல்லாம் ரொம்ப தவறா பேசிட்டேன்க்கா. என்னை மன்னிச்சிடுக்கான்னு" சொல்லிட்டு அழறாரு. "நீ கவலைப்படாதடா. என் மனசு சரியில்ல. அதான்டா வந்தேன். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல என் மேல கோவத்துல தான் வந்தேன்" அப்படி சொல்றாங்க. "இங்க பாருங்க, சரி உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க வந்திருக்கிறது? எல்லாம் இவ தான் சொன்னா" அப்படி சொன்னா, அபிய பார்த்துட்டு, "அபி நீயா?" அப்படி சொல்றாங்க. "எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்கள பார்த்தது. அக்கா தம்பினா ரொம்ப பாசமா இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா வந்து இப்படி கோவிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் கோவிச்சுலாம் வரல. இவ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நிஜமா என் மேல கோவம் இல்லக்கா. உன் மேல கோவம் இல்லடா. உன்ன விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? இந்த உலகத்துல நீ தானே இருக்க ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாரு. ராகவ் வந்து அவங்க மடியில படுத்து அழுறாரு. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் பாசத்த பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. அடுத்து 3 பேருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து அபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு ராகவ். பரவாயில்லையே, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தெரியுமா?" அப்படின்றாங்க அபி. முடியுது.